நீங்க தான் முதல்ல ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே சார். இப்போ ஓகே, சூப்பர். மார்க்கெட்டை நாம மூவ் பண்றோமா இல்ல இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்றானா? சில கொஸ்டின். இன்ஸ்டிடியூஷனுங்க. இன்ஸ்டிடியூஷனு ஆமா. நீங்க வந்து பேங்க்கு, அவர் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு, யார் வேணா உள்ள போட்டுங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு, மார்க்கெட் மேக்கர்ஸு, ஏமாம் யாரை வேணாலும் வச்சுங்க. இப்போ இவங்களா நாமளான்னா அவங்கன்னு சொல்றீங்க, சரியா? சரி, நாம கிடையாது, அவங்க தான். ஏதாவது ஒரு 4 பேர் சொல்லுங்க, இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 4 இன்ஸ்டிடியூஷன் பேர். பேங்க் நிஃப்டி இல்ல, பேங்க் நிஃப்டியை மூவ் பண்றவன் யாருன்னு கேக்குறேன். சரிங்களா? மேஜர் பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு கேக்குறேன். கம்பெனி வைஸ் யாராவது தெரிஞ்சவங்க? எனிவன்? தெரியவில்லையா? நானே ஷோ பண்றேங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்ஸ்டிடியூஷன் தான் மூவ் பண்ற, யாரை கேட்டாலும் இன்ஸ்டிடியூஷன் தான் மூவ் பண்றாரு அப்படின்றீங்க. ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எங்க எப்படி காம்படிஷன் இவனுக்கு கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், லெட்ஸ் சே இது இன்ஸ்டிடியூஷன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டுன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன், சரியா? இந்தியாவில் இவங்க கொஞ்சம் பெரிய ஆள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தெரியுமா தெரியாதா? நெட்வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சம் கோடி, 77 கம்பெனியில் ஹோல்டிங் வச்சிருக்கான். ஹட்கோன்ற கம்பெனியில் ரீசெண்டாக 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 73% ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். என்டிபிசி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரீசெண்டாக எவ்வளோ பண்ணியிருக்கான்? 1,60,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த ஒரு கம்பெனிக்கு. அடுத்து பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், இவனெல்லாம் ஊர் பூரா இவன் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்ஐசி. எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி, 10,80,000 கோடி நெட்வொர்த்து. அவன் அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 290 கம்பெனியில் வந்து உள்ள இன்ஜெக்ட் அடிச்சிருக்கான். அரக்கல் அப்படின்ற கம்பெனியில் லாஸ்ட் 3 மாசத்துல 99% ப்ராஃபிட் பண்ணியிருக்கான், சரியா? அப்போ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, எஸ்பிஐ குரூப்பு, ஹெச்டிஎஃப்சி குரூப்பு, ஐசிஐசி குரூப்பு, இவங்கெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ், சரியா? இந்த ரிலையன்ஸ் குரூப்பு, கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், இந்தியன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் இன்வெஸ்ட் பண்ணுறான். பிளாக் ராக்கு, வேன்கார்டு, இவங்க எல்லாருமே கூட இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க உள்ள, சரிங்களா? நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பேர் சொல்கிற மாதிரி இவனுங்களை வச்சுக்கிங்க, சரியா? இதை செப்பரேட் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ரமேஷ் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்ச இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் யார் இந்தியாவில் சார்? இந்தியாவில் இன்வெஸ்டர்னா அம்பானி அவர் எடுத்துக்கலாமா? இந்த வாரன் பஃபெட் மாதிரி ஆளுங்க இருக்காங்களா அவங்க? வாரன் பஃபெட் மாதிரி இருக்கிறவங்க யாரு? நம்ம ஊர்ல அடிக்கடி ஒரு ஹர்ஷத் மேத்தா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச நியூஸ் படி. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் இருக்காருல்ல, ராதாகிருஷ்ணன் தமாமி, டிமார்ட் ஓனர் ராதாகிருஷ்ணன் தமானி. அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர். 1.5 லட்சம் கோடி சோலோ, டிமார்ட்டோட ஓனர் தான், சரிங்களா? அதுக்கு அடுத்து பிரேம்ஜி, விப்ரோ கம்பெனி ஓனர் இருக்கிறாருல்ல, தெரியுமா? விப்ரோ கம்பெனி தெரியும், அவரு ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு பிரேம்ஜி. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு நியர்லி 1 lakh crore வந்து பண்ணியிருக்கிறாப்புல. அவர் கம்பெனிலே தான் வச்சுருக்கிறாரு பூராத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி. அதுக்கு கீழே லேட்டு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, இவர் தான் இந்தியாவோட வாரன் பஃபெட்னு ஸ்டேட்டஸ் அது இதனால பறந்துருக்குமே, ஒரு கொஞ்சம் டெத் ஆகிட்டாப்புல, அதாவது ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவரு பராக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னு போனீங்கன்னா கூட, சரியா? இருங்க, உங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணும்னாலும் அனுப்பிச்சுடுறேன். ஏன்னா முதல்ல யாரு காம்படிட்டர்னு தெரிஞ்சுக்கணும். கே மோகன் அசோசியேட்ஸு,
அமல் பரிக்கு, அனுஜ் செத்து, நிறைய இருக்கிறாங்க. முகுல் அகர்வால், ஆசிஸ், அனில் கோயல், சுனில், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000, 500, 1500, 2000 கோடி. இப்போ நம்ம டிமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி நம்ம வச்சு பண்றோம்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து குரோஸ் அண்ட் குரோஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணக்கூடிய ஆளுங்க. சரியா? இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆனவங்க, எக்ஸ்போஸ் ஆகாதவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ தெரியாது. இந்த ரிப்போர்ட் மொத்தமாவே வந்து இந்தியன் மார்க்கெட்டு. இதுவே ஃபாரெக்ஸ் எடுத்துங்க, 2011 இருந்து பண்றவரை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சார். ஃபாரெக்ஸ், ஃபாரெக்ஸ்ல யாரு? இன்ஸ்டிடியூஷன்ஸ். சரியா சார்? ஒரே வார்த்தை. சிட்டி ஃபாரெக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மேஜரா சென்ட்ரல் பேங்க்ஸ். சிட்டி பேங்க். யார் மேடம்? செபி பேங்கா? சிட்டி சிட்டி பேங்க், Standard டச் பேங்க், கோல்ட்மேன் சாக்ஸ், பேங்க்ஸ். ஒரு நாட்டுல ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குதுல்ல. மெயினா ஃபாரெக்ஸ் ஆர் ட்ரிவன் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ். இப்போ ஈஸி யூரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூரோ சென்ட்ரல் பேங்க். இப்போ யூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஃபெடரல் ரிசர்வ். மெயின் யூஎஸ்காரன் தானே பெரிய தலை. அதுலயும் உள்ள போய் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ன்னு பார்த்தா பிளாக் ராக்கு, வேன்கார்டு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின் கம்பெனி, மேஜர் பெரிய பெரிய கம்பெனி, இலுமினாட்டின்னு கூட சொல்லுவாங்க அந்த கம்பெனி. பிரசாந்த் ப்ரோ, சவுண்ட் வரி பாருங்க மைக்லாம். ஆமாங்க சார். இப்போ வரல. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ப்ரைஸை வந்து மூவ் பண்றானுங்க, அதுல நோ டவுட். ஆல்ரைட், இவங்களை எதிர்த்து நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இல்லைங்க. பிரசாந்த் ப்ரோ, சாத்தியமா முடியாது. எப்படி முடியும்? முடியாது. அப்போ நம்ம இவங்க கூட சேர்ந்து போனாதான், அதாவது இவன் உள்ள பை பண்ணிக்கிறானா, இவன் மேல தூக்கு போறானா அப்படின்றத நம்ம டெக்னிக்கல் மூலியமா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அவன் கூட சேர்ந்து நம்ம போய்க்கணும். அவனை எதிர்த்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்றதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் மணி. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா ஸ்மார்ட்டான பீப்புள் யூஸ் பண்ற கான்செப்ட் இல்லை. அந்த வார்த்தை அப்படி புரிஞ்சுக்க கூடாது. ஸ்மார்ட் மணி அப்படின்றது இந்த மாதிரி காசு நிறைய யார் வச்சுக்கிறாங்களோ அவங்கள குறிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் மணி. கிளியரா? ஓகே சார், கிளியர். அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் மணினா இது, இவங்க தான் ஸ்மார்ட் மணி. அதே இதுல யாரு நிறைய பிரைஸ் மூவ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க, யாரு நிறைய ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க? நாமளா அவங்களா? நாம எதிர்பார்ப்போம், நம்மளுக்கு கிடைக்காது. அவன் எதிர்பார்ப்பான், அவன் தூக்கினும் போவான். சரியா? ஆனா இதுலயும் நாம கிடையாது. அவங்கதான் ஜாஸ்தியான பிரைஸ் மூவ்மெண்ட். இப்போ 18,200 இருந்து 18,300 போனோம்னா இதை நாம தூக்கினும் மூவ் பண்ண முடியாது. அவங்கதான் கொண்டு போவானுங்க. அதுக்குள்ளார நாம வந்து போட்டி அவனுங்களுக்குள்ள, நாம உள்ளார சென்டர்ல போயிட்டு வந்துருக்கோம் ரீட்டைலர்ஸ். புரிஞ்சுதுங்களா? இதுல யாரு 100 மீட்டர் ஓடுறவன், யாரு மாரத்தான் ஓடுறவன்? இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் தான். இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் என்ன ஓடுறான்? மாரத்தானா, ஸ்பிரிண்டா, என்னது? அது ஃபர்ஸ்ட் வேணும் சார். அது 100 மீட்டருக்கு அப்புறம். 100 மீட்டருக்கு அப்புறம் ஓடுறோம் இல்லை. ஆமாங்க சார். நெக்ஸ்ட் கூப்பிட்டு ஜெயமர், நீங்க சொல்லுங்க. இதுல யாரு 100 மீட்டர் ஓடுறவன், யாரு மாரத்தான் ஓடுறவன்? சொல்லுங்க. ஒரு மாதிரி கேட்கணும்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகுது, நாம இங்கெல்லாம் பை பண்ணிட்டோம், பிரைஸ் டக்குன்னு மேல தூக்கி இப்படி நிக்குது. என்ன மேடம் பண்ணுவீங்க? மைக் ஆஃப்ல வெஸ்ட் பேசிக்கிறீங்களா இருக்குது பாருங்க. பேசவே இல்லையாட்டுருக்குது. சைது வரும். அத வரணும், ஒரு ரெஸ்பான்ஸ் டைம் டக் டக் டக். ப்ரோ என்ன சொன்னீங்க? இதுல யாரு 100 மீட்டர்ஸ் ஓடுறவன், யாரு மாரத்தான் ஓடுறவன் கேட்டேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து லாங் ரன் ஓடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஷார்ட்டா ஸ்பிரிண்ட் மாதிரி சின்னதா உள்ள போயிட்டு என்ட்ரி பண்ணிட்டு வெளியே வர மாதிரி. எக்ஸாக்ட்லி.
நாம 100 மீட்டர் ஓடுறவங்க, அவங்க மாரத்தான் ஓடுறவங்க. சரியா? எப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்ணுங்க. நாம இந்த இடத்துல பை பண்ணிட்டோம். இந்த இடத்துல ப்ராஃபிட் நம்மளுக்கு மேலே ஏறி போயிடுச்சு, நல்ல ப்ராஃபிட்ல காமிக்குது. இப்போ நாம என்ன பண்ணுவோம்? வித்து போடுவோம். தென மெஜாரிட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட்ல காமிச்சதும் எக்ஸிட். இப்போ இங்க ப்ராஃபிட்ல காமிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி கீழே வரான் அப்படின்னா நீங்க 5000 ரூபாய் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு 3000 ரூபாய் ப்ராஃபிட் காமிக்கும். என்ன பண்ணுவீங்க? அதுவும் இங்க செல்லு மாதிரி டக் டக்குன்னு செல்லுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லு ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி அடிப்பான் கேண்டில். என்ன பண்ணுவீங்க? வித்துருவீங்க. ஆமா கரெக்டா? இன்னும் மன தைரியம் வச்சுன்னு இருப்பாப்புல. அவர் என்ன பண்ணுவார்? அவர் கொஞ்சம் ஈகோவா இருப்பாரு. எப்படி 5000 ரூபாய் பார்த்துட்டோம், 3000 ரூபாய் வந்துக்குது, திருப்பி 5000 ரூபாய் போனா கொடுத்துடலான்னு. அது என்ன பண்ண? 5000 ரூபாய் போக திருப்பி 2000 ரூபாய்க்கு வரும். அவர் என்ன பண்ணுவாரு? ஈகோ அங்க புஷ்வானாயி அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுவாரு? செல் பண்ணுவாரு. கரெக்டா? இந்த மாதிரி இப்போ நிறைய நீங்க பண்ணிருக்கோம் ப்ரோ. நான் ரியாலிட்டியை பேசுறேன், அவ்வளவுதான். சரியா? இதெல்லாம் நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கிறோம்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த செல் எல்லாத்தையும் அவனே பை பண்றான். சிம்பிள். நீங்க மார்க்கெட்ல பை பண்றீங்க, அது மார்க்கெட்ல என்ன ஆர்டரா ரிஃப்ளெக்ட் ஆகுது? செல் ஆர்டரா ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க செல் பண்றீங்க, அது மார்க்கெட்ல இப்போ வெளியே வரணும்ல. நீங்க செல் பண்ணிட்டீங்க, கம்மன் செல் பண்ணதை வச்சுன்னு இருந்தீங்கன்னா வச்சுனே தான் இருக்க வேண்டியதுதான். நீங்க என்ன பண்ணணும்? எஸ்எல்ஓ டார்கெட்டோ அடிக்கணும். அப்ப அந்த எஸ்எல் டார்கெட்ன்ற ரெண்டுமே என்னதுதான்? என்ன ஆர்டர்? பை தான். பை தான். அப்ப நம்ம செல் பண்ணவரு பை பண்ணியே ஆகணும், பை பண்ணவரு செல் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்க இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க, வெளியில போயிட்டீங்க. மார்க்கெட்ல இப்போ எங்க மார்க்கெட் கீழே வருது, அவன் என்ன பண்றான்? இன்னும் பயந்துக்குன்னு நாம வந்து என்ன பண்றோம்? செல் அடிச்சுன்னு இருக்கிறோம். அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது? அவன் பை பண்ணினே இருக்கிறான். சரியா? ஏன்னா உங்களுக்கு வந்து எங்க போறானே தெரியல ஃபர்ஸ்ட். இவன் எங்கிருந்து எங்க போய் நிற்கிறான்ட்டு. பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் வந்து ஒரு 100ல இருந்து அவன் 200 டெஸ்டினேஷன் பாயிண்ட், மாரத்தானோட எண்டிங் பாயிண்ட். ஒரே மூச்சில் அவன் ஓடிடுவானா? ஓட மாட்டான். எப்படி ஓடுவான்? ஓடுவான், ரெஸ்ட் எடுப்பான், ஓடுவான், ரெஸ்ட் எடுப்பான், ஓடுவான், ரெஸ்ட் எடுப்பான், ஓடுவான். இல்லையா? மாரத்தானோட போ ரெஸ்ட் எடுத்து தானே ஓட முடியும். ஒரே ஃபுல்லு ஃபோர்ஸில் அப்படியே ஓடிட முடியுமா? முடியாது. ஸ்லோவாகி தான் ஓட முடியும். அதானே? அப்படித்தானே ஓடுவாங்க. நான் எதனா மாற்றி சொல்லி நிக்கிறேன்னா? ஜெய மேடம் கண்டிப்பா மைக் ஹேண்ட்லி வைங்க. ஆமா ஆமா சார். எஸ். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? வால்யூம் இல்ல, இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? ஓகே, மார்க்கெட் ஏதோ டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்க போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார ஃபிபோனாச்சியை போட்டு, ட்ரெண்ட் லைனை போட்டு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை போட்டு பூராத்தையுமே நம்ம இங்க உள்ளார இன்ஜெக்ட் பண்றோம். எதுக்கு ஏன்னே நம்மளுக்கு தெரியல. சரியா? சிம்பிளா நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன் பாருங்க. டெக்னிக்கல் எப்படி பர்ன் ஆயிருக்கும்? இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரிஞ்சுதுன்னா, மார்க்கெட் இப்படி வந்து மேலே ஏத்துறான். இப்போ இந்த இடத்துல இப்படி ஸ்லோவா வந்து நிற்கிறான். ஒருத்தர் ஒரு மாதிரி எப்படி போடுவாங்க? ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இப்படி கீழே போட்டு இது பிரேக் அவுட் ஆகுது, பை எண்ணுவார். இன்னொருத்தர் ஃபிபோனாசியை இந்த லோல இருந்து இந்த ஹைக்கு போட்டு இது 0.618ல திரும்புது, இல்லை 0.786ல திரும்புது அப்படின்னு வாப்பல. இன்னொருத்தர் இந்த இடத்துல இது ஒரு பழைய ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிருக்குது, அப்போ இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் அப்படின்ட்டு அவர் ஒரு கணக்கு போடுவார். நாம என்ன பண்ணுவோம்? இப்போ இது நம்ம ஸ்மார்ட் மணி கத்துக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க? இதை பிஓஎஸ்ன்னு எழுதிடுவாங்க. சரியா? இங்க ஒரு ஆர்டர் பிளாக்கை போட்டுடுவாங்க. இந்த மாதிரி வட்டம் கட்டம் பிஓஎஸ்ன்னு ஃபிபோனாச்சி போறதுனால பிரைஸ் மேல போகுதா? அதான் கேள்வி. அப்படியா? சரவணன் கண்டிப்பா கிடையாது. நம்ம வரைகிற டிராயிங்னாலன்னு இல்லை, ஆனா நம்ம வந்து டிமாண்டு ஆர்டர் பிளாக்னு ஒரு அசம்ஷன் இல்லை, நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் படி மார்க் பண்றோம்ல. ஸோ அங்க வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அவங்க கெஸ் பண்ணுவாங்கல்ல. பிரைஸ் ரீட்ரேஸ்மென்ட் வர்றது. அப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வேலை என்ன? இன்ஸ்டிடியூஷனுக்கு சர்வ் பண்றதுதான் நம்மளோட வேலை. அவன் உள்ள இருந்தாதான் நாம உள்ளார இருக்கணும். அவன் உள்ள இருப்பான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்ப இந்த லெக்கோட மூவ்மெண்டோட ஸ்பீடை வச்சுதான் உங்களால சொல்ல முடியும். இந்த லெக்கோட மூவ்மெண்ட் இருக்குது இல்ல, இந்த லெக் மூவ்மெண்ட் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு அது பிஓஎஸ் நடக்குதோ சாக் நடக்குதோ எல்லாத்துக்கும் நடக்கும்போது அந்த மாதிரி வேகமா நடக்கணும். சாக் வைக்கிறான்னா வேகமா நடக்கணும், பிஓஎஸ் வைக்கிறான்னா வேகமா நடக்கணும். இது இந்த லெக் எவ்வளவு வேகமா இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அங்க எஸ்எல்ஆ டார்கெட்டான்றது முடிவாகும். சரியா?
இவன் இருந்தாதானே இன்ஸ்டிடியூஷன் உள்ளக்குறான். அவன் இல்லாத இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை? அதனாலதான் நீங்க மொட்டையா வரையக்கூடிய சாக்ஸ், பிஓஎஸ் இதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகுது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க. மனப்பாடம் பண்ணி இங்க பைய செல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவ்வளவுதான். அவன் உள்ள கேறானா இல்லையான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. சரியா? அதே மாதிரி இவன் வந்து அப்போ போன வேகத்துல கீழே வரான் அப்படின்னா இட் ஹை பாசிபிள் டு பிரேக். இதுவே இவன் மேல போனவன் ஸ்லோ டவுனா வரான், இப்படி ஸ்லோ டவுனா ஆகுதுன்னா தே ஆர் பையிங். இது ஹை பாசிபிலிட்டி டு கோ அப். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டானுங்க, மேல கொண்டு போனானுங்க, பை மாதிரி காமிச்சு வளைச்சு மொத்தம் செல் அடிச்சிட்டானுங்க. அவங்க பை பண்ணல, மாறா என்ன பண்ணிட்டான், செல் அடிச்சிட்டான். ஹியூஜ் செல்லிங் நடக்குது, மார்க்கெட் ஃபுல்லா டிராப் ஆகுது. அது அந்த ஸ்பீட்ல தெரியணும். மார்க்கெட்டை அந்த ஸ்பீடு வெலாசிட்டி சொல்லும்ல, அதை நம்மளுக்கு பார்க்க தெரியணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் இதை எக்ஸ்பிளைனபிள் கிடையாது. பட் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளோ ஸ்பீடா வரன்றதை வச்சே நம்மளால மார்க்கெட் இங்கிருந்து அங்க போதும் அங்கிருந்து இங்க வருதுன்ற ஓரளவு சொல்ல முடியும், பேஸ்ட் ஆன் த ஸ்பீடு. ரமேஷ் ப்ரோ, அந்த மாதிரி ஏதோ அனுபவம் உண்டா? நிறைய சார், நிறைய நிறைய உண்டு சார். நிறைய உண்டு. நான் சொன்னது உங்களுக்கு அங்க புரிஞ்சுதுங்களா? அந்த ஸ்பீடு வச்சு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட்டு இது ஒரு ப்ரீவியஸோட ஹை, லெட்ஸ் சே கட்டு, இந்த இடத்துக்கு அவன் போறான்னு வைங்க. இது ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட். இது ஏன் போறான், எதுக்கு போறான்றது நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பார்த்துக்கலாம். இது ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட், கீப் இன் மைண்ட், அவ்வளவுதான். இப்போ இந்த லெக் பாருங்க, மூமெண்ட், இது ஓரளவு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு இம்பல்சிவா தான் இருக்குது டுவர்ட்ஸ் அப் சைடு, இல்லைங்களா? இவன் என்ன பண்றான், அப் டவுனு அப் டவுன் அப் டவுன்னு சுத்தி நிற்கிறான். இப்போ நாம என்ன பண்ணுவோம்னா, மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் பூரா இங்க இருக்கும். பிஓஎஸ் வச்சுட்டான், இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, இங்கிருந்து செல்லு போகுன்றதை பார்க்கும். அதான பேரும் மெஜாரிட்டி அப்படிதான் பார்ப்பாங்க. அவனோட இன்டென்ஷன் என்ன, அவன் மேலே போறதுக்கு இன்டென்ஷனா இருக்கான், காமிக்கிறானா, இல்லை கீழே போறதுக்கு ரெடி பண்ணி நின்றுக்கிறானா அப்படின்றத நம்ம பார்க்கறது கிடையாது. இப்போ இவன் என்ன பண்றான், மேலே கீழே ஜிக்ஜாக்கா நின்று அவன் போக வேண்டிய இடத்துக்கு தெளிவா போயிட்டான். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய பிஓஎஸ் சாக்கு பிஓஎஸ் மாறி 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 வச்சுட்டு போய்க்கிறான் அடி, இல்லையா? நம்ம தானே. சரி, இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான், இங்க இம்பல்ஸா போய்க்கிறானுங்களா, ஸ்லோ டவுனா போய்க்கிறானுங்களா? ப்ராபபிலி இம்பல்ஸ். அங்க போயிட்டு போன அடுத்த கேண்டல் கீழே வரல, என்ன பண்றான், அங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறான். இதை பார்த்தா நம்மளுக்கு எப்படி தெரியுது, ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி தான் தெரியுது, நம்மளுக்கு வந்து ஸ்பீடா வர மாதிரி தெரியல, இல்லைங்களா? நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கணும், நீட் டு கோ அப். இங்க என்ன பண்றான், திருப்பி அப்பு, திருப்பி ஸ்லோ டவுன், திருப்பி அப்பு. இந்த எல்லாத்த விட இந்த மூவ்மெண்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குது. எனக்கு ஒரு டவுட், என்ன டவுட்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கனெக்ஷன் இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. டவுட் இருந்தாலும் இப்படிக்கா கொஞ்சம் அப்படிக்கா ஏதாவது ஒரு சைடு கொஞ்சம் ஜாஸ்தியா நம்ம சாஞ்சி இருப்போம்ல. சரண் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் போன் ரிங் அடிக்குது? இல்ல இப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கும் அவங்க டார்கெட் வந்து ரீட்டைலர்ஸா இல்ல இன்ஸ்டிடியூஷனலோட இன்னொருத்தனோட ஸ்டாப் லாஸா? ஏன்னா அவங்க கிட்ட தான் ஹியூஜ் மணி இருக்கும். இப்போ HDFC இருக்கறான்ல, இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் வெச்சுக்கோங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கும் சண்டை, இப்படி வச்சுங்க. சரியா? அவங்களுக்குள்ளார போட்டி. நாம சென்ட்ரல்ல போயிட்டு வந்துக்கிறோம், அவ்வளவுதான். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ரீட்டைலர் கான்செப்டே வந்து ஃபெயிலியர், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸே வந்து வேலை செய்யாது, ட்ரெண்ட் லைனே வேலை செய்யாது அப்படின்னு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். சரியா? எது ஒன்றும் ஒரு விஷயம் வேலை செய்யலைன்னா அது யாரும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது, இல்லைங்களா? மீன்களத்துக்கு போட்டி, நாம குட்டி மீன், அவ்வளவுதான். ஆனா இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு, அது டிபெண்ட்ஸ் ஆன். இப்போ வந்து ஒரு டேட்டா வருது, இந்த டேட்டா ஒரு நாட்டுல ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருதுன்னு வைங்க. இந்த டேட்டா பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்றது தெரிஞ்சு முன்கூட்டியே அவன் அந்த இடத்துல எப்படி அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பை ஆடுறோ செல் ஆடுறோ அந்த பர்டிகுலர் டைம்ல எப்படி வருது, பிகாஸ் தே நோ.
ஒரு கம்பெனியோட ரிசல்ட். விப்ரோ கம்பெனி இந்த Q3 ஆர் Q4 அந்த ரிசல்ட் விடுறானுங்க இல்லையா, 4 குவார்டருக்கு ரிசல்ட் விடுறானுங்களா, அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வருமா நெகட்டிவா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றவனுக்கு தெரியுமா தெரியாதா? தேனும் அந்த விஷயம் கசியுமா கசியாதா? கசியும். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை காமிக்கிறேன். நான் ஒரு ஸ்க்ரீன் காமிச்சேன் இல்லையா, அதாவது இது ஒரு இதில் நீங்கள் எடுத்து இன்ஸ்டிடியூஷன், ஒரே ஒரு டவுட் ப்ரோ. ம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு கரன்சி பேர்ல என்ட்ரு ஆகுறான்னா அது இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரிஞ்சு அவன் என்ட்ரு ஆக மாட்டாங்களா? இதுதான் உட சேர்ந்து தான் என்ட்ரு ஆகுறானுங்க. சரிங்களா, இதை தெரியாம ஆப்போசிட்ல என்ட்ரு ஆகுறவங்களுக்கு அடி விழுது. சரியா, இப்போ நீங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டு என்டிபிசியில் அது ஒரே நாள் எப்படி எக்ஸிக்யூட் பண்றானுங்க. இவன் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 1,60,000 கோடி தரான், எல்ஐசியும் 14,000 கோடி தரான், எஸ்பிஐ அவன் ஒரு 5,000 கோடி தரான், ஹெச்டிஎஃப்ஸ் 10,000 கோடி தரான், ஐசிஐசிஐ அவன் ஒரு 13,000 கோடி தரான். மற்ற யாரும் தெரியல, இவனுங்கெல்லாம் கொடுத்துக்கிறானுங்க. ஒரே நாள்ல இத்தனை இன்ஸ்டிடியூஷனு ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி காசு தருவான்? தெரியாம தருவானா? தேனும் ஆமா தானே. அப்ப அதுல இம்பாக்ட் கிரியேட் ஆகும்ல. அப்ப இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் இவன் பம்ப் பண்ணிட்டு போறான் அப்படின்னா, இப்ப இவன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, கீழே வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சம்படி இன்னொருத்த என்ன பண்றான், இங்க இருந்து பை பண்ணி தூக்கிட்டு போறான் பிரைஸ். ஊர்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்குது, நம்ம இப்ப சும்மா தேடும் போதே இத்தனை இன்ஸ்டிடியூஷன் இருக்குது இல்லையா. அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பாருங்க, நம்மள ரீட்டைலர் கேட்டகரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இப்ப ராதாகிருஷ்ணன் தம்மானி பரிக்கு இவங்கள மாதிரி ஆளுங்க பாருங்க, அவங்களோட ஃபண்ட் ஃப்ளோ ஜாஸ்தி தானே, மூமெண்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவன் எக்ஸாக்டா அவன் பை பண்ணுவானா செல் பண்ற இடத்த நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவன் உள்ள வந்துட்டான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். திருப்பி அவன் வந்து பை பண்ணி மேல கொண்டு போறானா இல்ல கீழே கொண்டு வரானா, டிபெண்ட்ஸ் ஆன் இந்த மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க சொல்றேன். இப்ப இம்பல்ஸ் ஆயிட்டு ஸ்லோ டவுன் ஆகுறான், அப்ப இது எதுக்கு அறிகுறி? தே ஆர் பையிங். அவங்களோட குவான்டிட்டி ஃபில் ஆகிற வரைக்கும் தே ஆர் கீப் ஆன் பையிங். சரியா, இப்ப நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கிறான், டுவர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் புஷ். நல்ல புஷ் தான். இப்ப இங்க இருந்து என்ன பண்ணுது, பிரைஸ் வேகமா கீழே வருதா ஸ்லோ டவுன் எடுக்குதுங்களா? ஸ்லோ டவுன். அப்போ இது நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி டு அப்பா டவுனா? மாதிரிதான் தெரியுது. ஸோ இதை நாம என்ன பண்ணிருப்போம்னா, இனிஷியல்ல பிரைஸ் ஆக்ஷன்ல பாக்ஸ் ஆர் ஃபிளாக் பிரேக் அவுட் ஆகுது, அதனால இது வந்து மேல போகுது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, ஆனா பிஹைண்ட் என்ன லாஜிக், அவன் உள்ளார இருக்கான், திருப்பி பை பண்றான், இப்ப இப்படிதான் நாம பார்க்கணும். சரியா, பேட்டர்ன் பேரை மனப்பாடம் பண்ணிட்டு கூடாது. சேம் லைக் இம்பல்ஸ், ஸ்லோ டவுன், நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி அப் அடிக்கிறதுக்கு, அதாவது இதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் இதுன்னு வைங்க, டாப். அந்த இடத்த ஹிட் பண்ற வரைக்கும் சேம் இதை தான் நம்ம பார்க்க போறோம். இதை நீங்க 1 மினிட்டுக்கு பார்க்கலாம், 1 மந்த்துக்கு பார்க்கலாம், என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் பார்க்கலாம். இதுதான் இதுல ஸ்பெஷல் ஐட்டமே. ஏன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்கிற ஒருத்தர் மந்த்லி டைம் ஃப்ரேம், வீக்லி, டெய்லி, 1 ஹவர், 4 ஹவர் இது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா? இன்னும் அவர் பார்க்குற டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்பீடை இந்த மாதிரி கரெக்டாக அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சா அவர் மற்ற டைம் ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாற்றி பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது. புரிஞ்சுதுங்களா? இது வந்து பேசிக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் பேசிக். எதுக்கு பேசிக்கு? ஒரு சாக்கு வரையும் போது வேகமா போய் சாக்கு வச்சுக்கணும், பேசிக். பிஓஎஸ் வரையும் போது வேகமா போய் பிஓஎஸ் வச்சிருக்கணும், பேஸ். சரிங்களா, பிஓஎஸ் வைக்கும்போது இப்படியே நின்று நிதானமா கோணியா போய் பிஓஎஸ் வைக்கிறான்னா நாட் வர்த். சாக் ஃபெயிலியர் ஆகுது இல்லை, சாக் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இப்படியே மொல்லமா நூக்கின்னு போய் இப்படி சேஞ்ச் ஆஃப் கட்டர் வச்சிருப்பான். இப்போ இந்த இடத்துல ஸ்லோ டவுனா போகுதுன்னா என்ன அர்த்தம், தேர் செல்லிங் சைட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஆர்எல்ஸ் உள்ளார நம்மளுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இன்ஸ்டிடியூஷன் வைஸா அவங்க இந்த இடத்துல யாரும் பைங்குக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்டாக் வந்து எஸ்எல் அடிக்குதுன்னா அப்போ சாக் ஃபெயிலியர்னா கிடையாது, நாம தான் ஃபெயிலியர். கரெக்டா, இவன் எஸ்எல் அடிச்சு போட்டு இங்கிருந்து தெளிவா இப்படி வேகமா போவான், இந்த என்ட்ரி வேலை செய்யும். சாக் நடக்கும்போது வேகமா நடக்கணும், அந்த சாக்கோட இம்பேலன்ஸுக்கோ ஆர்டர் பிளாக்கோ வரும்போது ஸ்லோவா வரணும். சரியா, இது உங்களோட வின்னிங் ரேட்டை அப்படியே டபுள் பண்ணும். இதை மட்டும் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, இப்போ என்ன வின்னிங் ரேட்ல நீங்க இருக்கிறீங்களோ இதை அப்படியே டபுள் பண்ணணும். கிளியருங்களா?
அப்போ இதுலேயும் அவங்களுக்கு டவுட்டு. நாம வந்து 100 மீட்டர்ஸ் ஓடுறோம், அவன் வந்து என்ன ஓடுறான், மாரத்தான் ஓடுறான். மாரத்தான். எஸ், இந்த வெலாசிட்டி எப்பயுமே மறக்காதீங்க. எல்லா எக்ஸாம்பிள் நீங்க பண்ணும்போதும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுக்கும் போதுமே அதை பாருங்க. லைவ் மார்க்கெட்லேயே உட்காந்துக்கணும், போய் பாருங்க எவ்வளோ வேகமாக போகிறான், எவ்வளோ ஸ்லோவான வரான் அப்படின்றத கிராஸ் செக் பண்ணி பாருங்க. கிளியருங்களா? ஆல்ரைட், ஓகே. அண்ட் தென் எனக்கு இன்னொரு டவுட் ரூபன் ப்ரோ. யாரு இப்போ அந்த கோல்டு சார்ட்டே போங்களேன். இப்போ ஒரு ரேலி போச்சுல மேல, இப்போ இதுல வந்து இன்ஸ்டிடியூஷன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆகி அவன் வந்து ஷூட் அப் ஆயிருக்கிறான் மேல. இப்போ அவன் ஷூட் அப், இப்போ நம்ம எப்படி இதுல என்ட்ரி ஆகும் நினைக்கிறீங்க? அது உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருமா? அது தெரியாது. சரியா? நாம என்ன பண்ணுவோம்னா என்னோட டைரக்ஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பரான என்ட்ரி இடம் இருக்குதா, இதுக்குள்ளாரனா இப்போ 1 ஹவரா 5 மினிட்ஸுக்குள்ள இதுக்குள்ளார நம்மளுக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதா அப்படின்றத பொறுத்து நம்ம டார்கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஜஸ்ட் வெலாசிட்டி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்டா நீங்க இப்போ என்ட்ரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தெரியல, சும்மா உங்களுக்கு இதை மட்டும் சொல்லி தந்துக்கிறேன். சரியா ப்ரோ? சரி. நீங்க கேட்குற ஆர்வமா கேட்கறதுனால என்ன சொல்ல போனா இந்த இடம் இருக்குதுன்னு வைங்க. முதல்ல இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல எங்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் படி இப்படி போட்டேன்னா உங்களுக்கு எதனா புரியுமா? ஆக்சுவலாக இந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற மார்க்கெட்டு இங்கேருந்து இங்கேருந்து அங்கே போகிறான்னு அர்த்தம். இதை நான் 1 டே டைம் ஃப்ரேமில் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 1 டேல எனக்கு வந்து இம்பல்ஸ் மூவ் எங்கே வருது, அதுக்கப்புறம் கரெக்ஷன் எங்கே வருது, அது ஆர்டர் பிளாக்குக்கு நேராக வருதா அப்படின்றத பார்த்து எக்ஸ்ட்ராவாக கன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹை உடைக்கிறான்னா இந்த இடத்துலேருந்து பையிங்க்கு, இங்கேருந்து பையிங்க்கு பிடிக்க பார்ப்பேன். இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய 1 ஹவர் 15 மினிட்ஸு இது எல்லாமே நம்மளுக்கு என்னது தான், வேலிட் என்ட்ரிஸ் தான். இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான், லோ எடுத்துட்டு இங்கே சாக் வைக்கிறான். இந்த சாக் ஹெல்த்தியாக இருக்குதா அன்ஹெல்த்தியாக இருக்குதா? குட், ஹெல்த்தியாக தான் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக தான் போயிருக்குது இல்லையா? இது 1 சாக்கு, இது 1. இதோட மூமெண்ட்டுமே ஸ்பீட். சாக் நடக்கும்போது பெரிய கேனல் போய் தான் சாக் வச்சிருக்கேன். சரியா ப்ரோ? லோ சாக், இது ஓரளவு ஸ்பீடு. அடுத்து இதை விட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்காது. நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க என்ட்ரி ட்ரிகர் ஆகல. திருப்பி இந்த லோவை எடுத்துகிட்டு இங்கே சாக்கு வைக்கிறான், இந்த என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? எல்லா என்ட்ரியெல்லாம் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியாது. ஒரு 3 என்ட்ரி இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுக்குள்ளார இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இறக்குறீங்க, 15 மினிட்ஸ் இறக்குறீங்கன்னா அதோட என்ட்ரி நிறைய என்ட்ரிஸ் கிடைச்ச மாதிரி தெரியும் உள்ள. சரியா ப்ரோ? அதெல்லாம் போக போக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு ஸ்பீடாக பார்க்குறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அந்த ஸ்பீடு பார்க்குறதுல எதுவும் டவுட் இருக்குதா சரண் ப்ரோ? இல்ல, ஓகே. இப்போ ஸ்பீடு பார்க்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லை. இல்ல, இம்பல்ஸ் மூவ் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு மைக் எதுவும் சவுண்ட் வருது பாருங்க. ரைட், நெக்ஸ்ட் ரமேஷ் ப்ரோ, நவ் யுவர் டர்ன். சொல்லுங்க சார். ஒரு டிமாண்டு மார்க்கெட்ல எப்படி ப்ரோ கிரியேட் ஆகுது? அவுட் ஆஃப் த மார்க்கெட்ல சொல்லுங்க. அவுட் ஆஃப் த மார்க்கெட்னா பொது வெளியில ஒரு பொருளுக்கு எப்படி டிமாண்ட் கிரியேட் ஆகுது? தேவையை பொறுத்து தானே சார் டிமாண்ட் ஆகும். அது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தக்காளி வச்சுங்க சார். ஸ்டாக் வைப்பாங்க சார். உபரியாக பொருள் இருந்தாலும் ஸ்டாக் வச்சு அதை வந்து மக்களுக்கு டிமாண்ட் காட்டுவாங்க. டிமாண்ட் காட்டிட்டு அது அப்போ இது கம்மியாக இருக்குன்னு சொல்லி இருக்கும் பொழுது அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த இருக்கு ப்ராடக்ட்னு சொல்லி டக்குன்னு சடனாக அதை மூவ் பண்ணிட்டு வெளியே ஓடியாந்துருவாங்க. கரெக்ட். எப்படின்னா அந்த ப்ராடக்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிடுவான். கரெக்டா? நேச்சுரலாக உங்களுக்கு சொல்ல போனால் மழை காலத்தில் தக்காளி செடி சீக்கிரமாக அடி வாங்கிடும், விளைச்சல் இருக்காது. கரெக்டா? அப்போ மழை காலத்தில் தக்காளியோட விலை ஏறுமா இறங்குமா, இதை வந்து நம்ம ப்ரீவியஸில் நம்ம பார்த்துக்கிறோம். மழை காலம் ஆனிச்சுனாலே தக்காளி விலை இன்க்ரீஸ் ஆகும். எல்லாரும் நம்ம நார்மல் லைஃப்பில் நம்ம பார்க்குறோம்ல.
ஆமாவா இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. கண்டிப்பா பார்க்குறோம். 10 ரூபாய் விக்குது, திடீர்னு பார்த்தா 50 ரூபாய் விக்குது, திடீர்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு கூட போயிடுது. ஒரு கட்டத்துல தக்காளி விலைலாம் ரொம்ப ஹை போய் மீமெல்லாம் போட்டுன்னு சுத்திருந்தாங்க. ஆமா சார். தெரியுங்களா? தெரியும் சார். ஆ. அப்போ ஒரு மழைன்னு வந்தா விளைச்சல் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அப்ப அடுத்த டைம் மழை வருதுன்னா தக்காளி ரேட் இன்க்ரீஸ் ஆகுன்றது நம்ம மைண்ட் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுது திருப்பி. ஓகே அப்படின்றது நம்ம மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது இல்ல. அப்ப இந்த மழை வருதுன்னா இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நமக்கு முன்கூட்டியே தெரியுது. சேம் லைக் இப்போ ஒரு 10 ரூபாயில இருந்த ஒரு பிரைஸ் ஒரு ஒரு சம்திங் ப்ராடக்ட்னு வச்சு 50 ரூபாய்க்கு போயிடுச்சு. மழை காலம், வெயில் வந்துச்சு, மழை ஓகே, மழை வந்து பெய்யல, விளைச்சல் ஜாஸ்தியாச்சு, இதோட ஆஸ் யூஷுவல் ரேட்டுக்கு வந்துச்சு. இது ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியும் மழை காலம். அப்போ என்ன ஆகும்? பீப்புளோட மைண்டு திருப்பி 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் போகும் அப்படின்னு தான் நினைப்போம். அப்படிதான் நாம் நினைக்கிறோம். சார். எஸ். அப்போ முன்ன அந்த 10 ரூபான்ற பிரைஸ் என்னவா ஆக்ட் ஆகுது? டிமாண்டா ஆக்ட் ஆகுது. தட்ஸ் அ டிஃபரன்ஸ். சிம்பிள். இப்போ நீங்க இதை போய் மார்க்கெட்ல பாக்குறீங்கன்னு வைங்க, லெட்ஸே நல்ல கிளாரிட்டியா நான் காமிக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே மெஜாரிட்டி உங்களுக்கு அதை பார்த்தா டக்குன்னு கிளாரிட்டி புரியுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுலயே உங்களுக்கு டவுட் வந்துச்சுனாலும் நீங்க அங்கேயே நிறுத்தி கேட்டுங்க. ஆல்ரைட்? ஓகே ப்ரோ. சரி. எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் அடிச்சிருக்கான் இந்த இடம் இல்லைங்களா? இங்க இருந்து தான் பிரைஸ் ஃபுல்லு ஸ்பீட் எடுத்து மேலே போயிருக்கு. ஆல்ரைட்? அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து எங்க புஷ் பண்ணியிருக்கான்? இந்த ஏரியாஸ்ல இருந்து அதை மொத்தம் இந்த இன்சைட் பாரு இங்க இருந்து தான் புஷ் பண்ணி போயிருக்கு. அடுத்த டைம் எங்கேருந்து வருது? தக்காளி விலை தான் சேம் 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு போச்சு. அடுத்த டைம் என்ன எதிர்பார்ப்போம்? திருப்பி 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் போகுமான்னு எதிர்பார்ப்போம். அந்த இடத்துல என்ன ஆகுது? திருப்பியும் 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு போகுது. ஆனா இந்த இடத்துல இது 10 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு போகணுமா இல்லை இந்த 10 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு போகணுமா அப்படின்றத முடிவு பண்றது அவன் தான். திருப்பி விடுறவனுங்க அவனுங்க தான். புரிஞ்சுதுங்களா? அதனால நீங்க இம்பல்ஸ் மூவா ட்ரேஸ் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு கீ லெவல்னு கூட வச்சுக்கலாம். இங்கிருந்து தான் மார்க்கெட்டு பிரிவிரின்னு பிரிச்சுட்டு மேலே போயிருக்கான். அடுத்த டைம் அந்த எங்கிருந்து ஆரிஜினேட் ஆச்சோ அந்த இடத்துக்கு வந்தா அது ஆர்டர் பிளாக்கு இல்லை ஆர்டர் பிளாக்கோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பிரைஸ் இம்பல்சிவா போன இடத்துல இருந்து பிரைஸ் ரிட்டர்ன் வந்து டச் பண்ணா அங்க ஒரு ரியாக்ஷன் கிடைக்கும். சரியா? ஏன்னா நார்மல் பீப்புளோட மைண்ட் செட் அது. அதை கரெக்டா அவன் யூஸ் பண்ணுவான். புரிஞ்சுதா ப்ரோ? கிளியர்?